لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله العظيم عن مرداس الأسلم رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم يذهب الصالحون الأول فالأول وتبقى حثالة كحثالة الشعير أو التمر لا يباليهم الله بالا أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத் எனும் கருணையும் ஸலாமின் மீதேற்றமும் எமது அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் கியாமத் நாள் வரைக்கும் வருகின்ற அனைத்து நல்லடியார் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். மேலான அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் அவன் ஒருவன், அவன் எந்த தேவையற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. உலகத்தில் அவனுக்கு நிகராக யாரும் கிடையாது. அவன் எந்த கண்களாலும் உலகத்துடைய எந்த கண்களாலும் பார்க்க முடியாதவன். யா மன் லா தராஹுல் உயூன், எந்த உள்ளங்களாலும் சிந்திக்க முடியாதவன். வலா துஹாலிதுஹு துனூன், உலகத்தில் எத்தனை வர்ணனையாளர்கள் வந்தாலும் அவனை யாராலும் வர்ணிக்க முடியாது. வலா யஸிஃபுல் வாசிஃபூன், அவன் எப்படிப்பட்டவன்? உலகத்தில் கல்லு மலைகளுடைய பாரத்தை அறிந்தவன். يعلم مساقيل الجبال ومكائل البحار, கடல்ல எவ்வளவு தண்ணீர் இருக்குதோ அத்தனை தண்ணீருடைய அளவை அறிந்தவன் அல்லாஹ். உலகத்தில் யாராலும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன் அல்லாஹ். அந்த கொள்ளளவை அறிந்தவன் அல்லாஹ். எங்கட நாட்டு கடல் மட்டுமல்ல, முழு உலகத்துடைய கடலுடைய தண்ணீரையும் அது எவ்வளவு இருக்குது என்று அறிந்தவன் அல்லாஹ். நீங்க மழை பெஞ்சு கொண்டிருக்கு, இந்த மழை பெய்யலாம் என்று சொல்லலாம் அறிவிக்கக்கூடியவர். ஆனா அந்த பெய்ஞ்ச மழை இந்த ஏரியால பெய்ஞ்சிருக்குது, கிரைபாஸ்ல பெய்ஞ்ச மழை, அதனுடைய துளிகள், மழையுடைய துளி இத்தனை துளிதான். கத்தர் என்று சொல்றது துளிக்கு சொல்லப்படும். மலைகளின் துளிகளுடைய எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் இறுதி வரைக்கும் எத்தனை மரங்கள் இருக்கிறதோ அத்தனை மரங்களுடைய அந்த இலைகளின் எண்ணிக்கை அறிந்தவன் அல்லாஹ். உலகத்தில் யாருக்கும் மறைந்து விட முடியாது அவனை விட்டு. மிக பிரமாண்டமான படைப்பு வானம் இருக்கிறதே, அந்த வானம் கூட உணரும் வானத்தை அவனை விட்டு மறைக்க முடியாது. எந்த பூமியும் உன்னொரு பூமியை அவனை விட்டு மறைக்க முடியாது. இங்கே மோடி ஒளியே, எங்க போனாலும் படைச்சவன் இருப்பான். என ரப்ப அப்படிப்பட்டவன் அல்லாஹ், அப்படிப்பட்டவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட அல்லாஹ் மனித சமூகத்தை படைச்சிட்டு அல்லாஹ் அதுக்கு நேர்வழி காட்டுறதுக்காக நபிமார்கள் அனுப்பினான். நபிமார்கள் வந்து நேர்வழி காட்டினார். முழு இஸ்லாமும் அல்லாஹ் 5 விடயங்களை கொண்டு அமைச்சிருக்கிறார். குர்ஆன் ஹதீஸ் எங்க பெரட்டினாலும் இந்த அஞ்சு தலையங்கத்துல தான் இருக்கு. அல்லாஹ் அப்படிதான் ஆக்கிக்கிறான். ஏன் உம்மத்துக்கு நேர்வழி காட்டுறதுக்கு 5 தலையங்கத்துல அல்லாஹ் வச்சுட்டான். என்ன தலையங்கம்? முழு குர்ஆனும் ஹதீஸும் ஒன்னாவது ஈமான பத்தி பேசுது.
மனிதனுடைய கோட்பாடு எப்படி இருக்கு, அவனுடைய கொள்கை எப்படி இருக்கு. இரண்டாவது மனிதனுடைய இபாதத்தை பத்தி பேசிக்கொண்டிருக்கிறது, இபாதத் எப்படி இருக்கிறது. மூணாவது ஒரு மனிதனுடைய குடுக்கல் வாங்கல் எப்படி இருக்கு, அவனுடைய வியாபாரம் எப்படி இருக்கு. நாலாவது முஆஷராத், அவனுடைய குடும்ப வாழ்க்கை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள் அது எப்படி இருக்கு. அஞ்சாவது தான் அஹ்லாக். இந்த அஞ்சு தான் ஒரு குர்ஆனுடைய சாராம்சம், ஒரு குர்ஆனுடைய சாராம்சம். உலமாக்கள் இதை கூட ரெண்டா பிரிக்கிறாங்க, ஹுக்கூக்குல்லாஹ், ஹுக்கூக்குல் இபாத். ஏன் அல்லாஹ் எவ்வளவு லேசா வச்சிருக்கிறான் என்றால் மனிதர் விளங்கிக் கொள்ளணும், மார்க்கம் எவ்வளவு அழகான நேர்த்தியான லேசான மார்க்கம் என்றதை விளக்கி. அதுல கடைசியா அல்லாஹ் அஹ்லாக்க பத்தி சொல்லியிருக்கிறான். அஹ்லாக், அஹ்லாக் என்பது சும்மா லேசான விஷயம் அல்ல, இந்த நாளோட சம்பந்தப்படுது. மக்கள் ஆதாரத்தோடு இருக்கீங்க, இந்த நாளோடன் அஹ்லாக் சம்பந்தப்படுது. 1500க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் இருக்குது குணத்தை பத்தி பேசுறது. மொத்தமே நாங்க சொல்லுவோம் 6666 ஆயத்துக்கள். உசூல் தஃசீர்ல படிக்கக்கூடிய உலமாக்கள் சொல்லுவாங்க, இதுல சில ஆயத்துக்கள் முன்னப்பின் இருக்குது என்றாலும் 6666 ஆயத்துக்கள் அதிகமான உலமாக்கள் ஒன்றுபட்டிருக்கிறாங்க. 6666 ஆயத்து. சிலவங்க 2 ஆயத்தை ஒன்றா சேர்த்து அதை குறைஞ்சி சொல்லுவாங்க. ஆனா இது அத்தனை ஆயத்திலையும் 1500க்கும் மேற்பட்ட ஆயத்துக்கள் குணத்தை பத்தி பேசிக்கொண்டு. நல்ல குணம், குணம் என்ற என்ன? சும்மா மௌனமா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், ஓரத்தில் இருக்கிறார், அமைதியா இருக்கிறார், இதா குணம். உலமாக்கள் குணம் என்ற என்னென்று குர்ஆன்ல சொல்லி இருக்கிறார். கஃபுல் அதா அனில் மக்தூம், எங்களையால யாருக்கும் அநியாயம் நடத்தக்கூடாது, எங்களையால யார்கிட்ட கல்பும் நொந்துடக்கூடாது. இன்னைக்கு உலகமே சொல்லுது எங்களுக்கு யாரும் அநியாயம் செய்யக்கூடாது. இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. நாங்க எங்களுக்கு யாரும் அநியாயம் நடத்தக்கூடாது, எங்களுக்கு யாரும் அநியாயம் செஞ்சிடக்கூடாது. முழு உலகமும் இப்படிதான் இருக்குது. இஸ்லாம் சொல்லுது இல்ல இல்ல, அதுக்கு மேல ஒரு படி மேல, உங்களையால யாருக்கும் அநியாயம் நடத்தக்கூடாது, உங்களோட வார்த்தையால யார்கிட்ட கல்பும் வந்துடக்கூடாது. இதுக்கு பல ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. ஒன்று ரெண்டு எடுத்து சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் ஒரு சஹாபி வந்தார், புகாரி முஸ்லிம் அஹ்மத் திர்மிதியுடைய ரிவாயத்தில் இருக்குது, பிரதி பார்க்கலாம். இன்ன ஃபுலானத்தன் தக்கூமுல் லைல் வ தஸூமுன் நஹார் வ தஸத்தக், ஐ தஸத்தக். ஒரு பெண்மணி இருக்கிறார், அவ பகலெல்லாம் நோம்பு பிடிக்கிறார், இரவெல்லாம் நின்று சும்மா இல்ல. ரிவாயத்தில் எழுதியிருக்கிறாங்க, அதிகமான இரவுகள் தூங்குறதே அவ குறவு. இன்னைக்கு யாருக்கு சொல்லலாம், எனக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகுது, எனக்கு தஹஜ்ஜத் மிஸ் ஆகுது, அதுல 10 வருஷத்துக்கு மேல நான் தொழுவேன். இத்தனை பேர் சொல்றேன், இரவெல்லாம் நின்று வணங்கிக்கிறான். இவட இபாதத்தை, அவட குடுக்கல் வாங்கலும் நல்லா இருந்துச்சு, சதகாவும் கொடுத்திருக்கிறார். அவ கடன் எடுத்து அதை மாதிரி கொடுப்பான், அப்படிப்பட்டவ எழுதியிருக்கிறாங்க. பகலெல்லாம் நோம்பு நோம்பா, பரதான நோம்பு அல்ல, பரதான நோம்பு பிடிக்கவே வேணுமே. குறைஞ்சது வியாழன் திங்கள் 13 14 15 போல இல்ல இல்ல, அவ அதிகமான நோம்பு பிடிப்பா. ஆனா அவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மிஸ்டேக், குணத்துல சின்ன புறப்பாடு. அண்டை வீட்டாருக்கு அவ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அம்புமாய் பாய்ந்து கல் உடைக்கும், கல் உடைச்சு போடும், உள்ள தொடச்சு போடும். அதால நோயினம் யூதி ஈதா என்ன தெரியுமா? அவ்வளவு மாக்கிட்ட கேளுங்க, நோயின கொடுக்குற ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஃபலா கைர ஃபீஹா, அவள்ல எந்த நலவும் இல்லை, என்ன நலவும் இல்லை. அதே ஹதீஸ்ல வருது, ஹிய ஃபின்னார், அவன் நரகவாதி. அல்லாஹ் பார்க்க இன்னைக்கு இந்த குணம் அல்லாஹ் எங்கட நபி எப்படி சொல்றான்னு தெரியுமா? எங்கட நபி وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, சூரத்துல் கஹஃபுடைய 4வது ஆயத்தை பாருங்க. சுலைமான் ஆட்சியை பாருங்க, அய்யூபுடைய பொறுமையை பாருங்க, இப்ராஹிமுடைய தியாகத்தை பாருங்க, யூசுஃபுடைய அழகை பாருங்க என்று சொன்ன அல்லாஹ் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றார், وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நபியே மகத்தான பண்பின் மீது இருக்கிறீங்க. அல்லாஹ் குலமக்கிட்ட கேளுங்க என்ன கருத்து. குணமே நபிக்கு கீழாதான் இருக்குது, குணமே நபிக்கு கீழாத இருக்குது. 1,24,000 சஹாபாக்கள் என்று சொல்றோம், எல்லாம் வந்தாங்க இஸ்லாத்துக்கு. எப்படி வந்தாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல அதை தெளிவா சொல்றான், அவங்களோட இபாதத்தை பார்த்து வந்தாங்க. இல்ல, குர்ஆன்ல அப்படி சொல்லவே இல்லை, உங்களோட இபாதத்தை பார்த்து வந்தாங்க நபி.
சொல்லல. உங்களோட இபாதத்தை பார்த்து வந்து சொல்லு. அப்ப உங்களோட இபாதத்து இல்ல, உங்களோட பயான் அல்ல. இன்னைக்கு நான் பயான் செய்யறது பயான் அல்ல விஷயம். உங்களோட பயான பார்த்து நீங்க மிம்பருக்கு மேல இந்த குத்பா செஞ்சீங்க, அதை பார்த்து வந்தீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், فَبِمَا رَحْمَةٍ مِّنَ اللَّهِ لِنْتَ لَهُمْ وَلَوْ كُنْتَ فَظًّا غَلِيظَ الْقَلْبِ. கல்பு இருக்குதே, அது இரக்கம் வருது இல்ல. நீங்க கல் நெஞ்சமுடையவராக இருந்திருந்தா, இரக்கம் என்ற தன்மையே இல்லாட்டி, லம்பல்லு என்னது தண்ணி ஓட்டத்துக்கு சொல்றது. அந்த வார்த்தையை பாவிக்க சும்மா ஓடி போயிட்டு தண்ணி மேலேந்து வந்தா எவ்வளவு ஃபாஸ்ட். லம்பல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டும் விரண்டு ஓடி இருப்பாங்க, ஓடுவாங்க. எவ்வளவு ஓடுவாங்க? நீங்க சொன்னீங்க 1,24,000 சஹாபாக்கள் என்று, அத்தனை பேரும் இருக்க மாட்டாங்க. உங்களோட குணம் இல்ல, உங்களோட அஹ்லாக் இல்லாட்டி, உங்களோட நல்ல தன்மை இல்லாட்டி, உங்களோட பொய் இல்லாம போகணும், உங்களோட நம்பிக்கை உம்மத்துல வரணும், உங்களோட சமூகத்துல நீங்க பார்த்து 4 பேர் சொல்லணும், இவர்தான் இஸ்லாம் என்று சொல்லணும். இவர்தான் இஸ்லாம், இவர்தான் முஸ்லீம், இவர்தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றுவர். அதனாலதான் பிறந்த நாளிலிருந்து மௌத்து வரைக்கும் பொய் சொன்னது கிடையாது. அமானிதம் என்று 500 ரூபாய் சல்லி கொடுத்தா, உதாரணம் இது கொடுத்த ஆதாரங்கள் நிறைய இருக்கு. 500 ரூபாய் சல்லி கொடுத்தா, தாள கொடுத்தா, அமானிதம் என்று கொடுத்தா, ரசூலுல்லாஹ் அதை போல 500 இருக்கும், 500 ரூபாய் இருக்கும். உதாரணத்தை விளங்கிக்கோ, 500 அதை போல தாள் இருக்கும் ரசூலுல்லாஹ். எந்த தாள் கொடுக்கப்பட்டுச்சோ அதே தாள திரும்ப 10 வருஷத்துக்கு பிறகு என்னாலும் கொடுப்பாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் அமானிதம். இன்னைக்கு எங்க போச்சு? இன்னைக்கு எங்க போச்சு? எத்தனை செக், எத்தனை வார்த்தை, எத்தனை வாக்குறுதி. இதை பார்த்துதான் அப்படியே இஸ்லாத்துக்கு வந்த சஹாபாக்கள் ஒன்னொன்னு அடிக்கி கொண்டு போன டைம் போதான் அப்படின்னு. அவ்வளவு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய குணம், ரசூலுல்லாஹ்வுடைய குணம் சகோதரர்களே எடுப்போம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்ல எந்த வழக்கம் வந்துருது, எந்த வளமே ஆயிடுது. மற்றவோட கல்போடைக்கிறே என்ன சும்மா வளம் எல்லாத்துக்கும் தெரியும். நான் அப்படியோட சுற்று இல்ல சகோதரர், மாத்திக்கொள்ளணும் கிடையாது. எங்களை மாத்திக்கொள்ளணும், எங்களை நல்ல குணத்தை கொண்டு வரணும். அல்லாஹ் கிட்ட உயர்ந்த அந்தஸ்து அடைஞ்சிடுவோம். ஹதீஸ்ல வந்திருக்குது, மாமின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான், மீசானுடைய தராச கணமாக்குறது எது தெரியுமா? மின் ஹுஸ்னுல் குல்க். இந்த மாமின் ஷைஇன் இருக்குதே, உலமாக்கிட்ட கேளுங்க, இது ஷைஇன் என்றது நக்கிராவா வந்திருக்குது. இந்த மா வந்து இப்படி வந்தா என்ன கருத்து தெரியுமா? உலகத்துல எந்த ஒரு அமலும் இல்ல. இந்த மின் வந்தா கருத்து என்ன தெரியுமா? அல்லாஹு அக்பர். உலகத்திலே எந்த ஒரு அமலும் கிடையாது. உங்களோட நல்ல குணம் தான் உங்களோட மீதானுடைய தராசம் கணமுள்ளதா. இன்னல் மூமின் லா யதுரிகு பிஹுஸ்னி குல்கிஹி, அவருடைய நல்ல குணத்தால் தரஜத ஸாயிமில் காயிம். ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ் தான். இரவெல்லாம் நின்று வணங்கினா இந்த நன்மை கிடைக்கும், அத்தனையும் அடைஞ்சு கொள்ளும். பகலெல்லாம் நோம்பு நோட்டா ஒரு ஒட்டகம் அழுந்து கொண்டு வருது. அது கேளுங்க சார், சும்மா இல்ல. ரசூலுல்லாஹ் குணத்தை பார்த்து ஒட்டகம் அழுந்து கொண்டு வருது. புகாரியுடைய ஹதீஸ். ரசூலுல்லாஹ் என்னைய சாப்பாடு தாராரு இல்ல, தண்ணி தாராரு இல்ல, அழுந்த மாக்கிற சஹாபாக்கள் பார்த்தாங்க. கண்கள் இது கண்ணீர் வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் அதை அமைதிப்படுத்தினார். அதுக்குரியவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்படி ஒரு நாள் செய்யலாம். பிதாயத்துல் இஸ்லாம் 2 சஹாபாக்கள் 2 பேசிக்கொண்டு இருப்பாங்க. ஒட்டகத்துக்கு மேல தண்ணி கொடுக்க மாட்டாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, பேசிக்கொண்டே இருப்பாங்க. சொன்னாங்க, இப்படி செய்யவானம். லா தத்தகிது துஹூர தவாபிக்கும் மனாபிரா. மிம்பர், மிம்பர்ட்ட பன்மதான் மனாபிர். மிம்பர் மேடைகளா ஆக்கிக் கொண்டு நீங்க உங்களோட ஒட்டங்களை வச்சு சாப்பாடு கொடுக்காம தண்ணி கொடுக்காம இருக்கவானம் சொன்னாங்க. அதனாலதான் சாதாரண மரக்கட்டையில ரசூலுல்லாஹ் குதுபா செஞ்சவங்களுக்கு புதிய மிம்பர் அமைக்கப்பட்டுச்சு. மரக்கட்டையில தான் குதுபா செஞ்சாங்க. அமைக்கப்பட்டா புகாரில ஹதீஸ், ரசூலுல்லாஹ் குதுபா செய்ய போகல அழுற சத்தம் கேட்டு சஹாபாக்கள் சொல்றாங்க, அழுற சத்தத்தை நாங்க கேட்டோம். ஒரு சவுத்து சபி, சின்ன புள்ள அழுற சத்தம். தேடினும் இல்ல, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல இருந்து இறங்கினாங்க. மிம்பர்ல இருந்து குதுபால இருந்து இறங்கினாங்க. ஒவ்வொரு படியாக வச்சிருக்க இறங்கி போயிட்டு அந்த மரக்கட்டை உயிர் இல்ல. நாங்க சொல்லுவோம் மரக்கட்டை உயிர் இல்ல. அல்ல, இந்த குர்ஆன்ல சொல்றாங்க. இந்த அழுந்தத சொல்லல, ஜிஸ்உன் நக்லாவை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அது தனிப்பாடம் புகாரில வருது. அது அழுந்துச்சு. ரசூலுல்லாஹ் கெட்டி அணைச்சு சொன்னாங்க, நீ அழாத அழாத. நாங்க பார்த்தோம் ஒரு குழந்தை அழுகை நிப்பாட்டுறத போது அழுகை நிப்பாட்டுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லவ்லம் அஹ்ததினுஹு லஹன்ன இலா யௌமில் கியாமah. நான் இது கெட்டி அணைக்கலாட்டி இது கியாமத் நாள் வரைக்கும் அழுந்திருக்கும். எவ்வளவு இறக்கம் உள்ள கியாமத் நாள் வரைக்கும்.
ஒரு வேலை செய்யற ஆளுக்கு ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ பாருங்க. கூலி வேலை செய்யற அவரோட எவ்வளவு இறக்கம் பாருங்க ரசூலுல்லாஹ். ஆத்துல் அஜீர அஜ்ரஹு கபல அன் யஜிப் அரஹு. அவட வேர்வை காயத்துக்கு முன்னால் அவட கூலியை கொடுத்து அவர் மனசு நொந்துடக்கூடாது, அவர் கல்வி நொந்துடக்கூடாது. நான் இவ்வளவு வேலை செஞ்சுமே இந்த போஸ் என்னை கவனிக்கிறார் இல்லையே, என்னைய பார்க்கிறார். இதுல மஸ்ஜித் உட்பட எல்லா இடங்களையும் இதுதான் நடக்குது. மாசம் முடிஞ்சு இன்னும் அவட கூலியை கொடுக்கப்படாது. சல்லல்லாஹு சொன்னாங்க, வேர்வை காயத்துக்கு மிச்ச நேரம் போகாது. வேர்வை உள்ள மனிதரை பேனை கீழே வச்சு பாருங்க. சல்லல்லாஹு சொன்னாங்க, அவட வேர்வை காய முந்தி அவட கூலியை கொடுத்து அது சல்லல்லாஹு சொன்னாங்க. நல்லெண்ணம் யாரையும் குத்தி காட்டினதே கிடையாது, யார்கிட்ட உள்ளத்தை உடைச்சதே கிடையாது. யாரை பார்த்தாலும் நல்லெண்ணம். எந்த அளவுக்கு ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யாரை பத்தியும் என்னிடத்துல சொல்லவே வேணும். இன்னி உஹிப்பு அன் அக்ருஜ இலைஹிம் மான சலீமு ஸத்ர். திர்மிதியுடைய அஹ்மதுடைய ரிவாயத் வருது, ஏன மனசு யாரை பத்தி கெட்ட எண்ணம் இல்லாம வந்துடணும். யதீகும் இக்ரமத்தி அபூ ஜஹல். அபூ ஜஹல் ஆக மோசமானவன் தான், ஆனா மகன் வாரார் முஃமினன் முஹாஜிரா. அவர் இஸ்லாத்துக்கு வராரு. அவட்ட வாப்பாவை இழுத்துறவானம், அபூ ஜஹலை பத்தி பேசுறவானம். பல அசுப்பு ஹபாஹு. அவரை பேசுறது என்ன நடக்கும் தெரியுமா? இன்ன ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட வாப்பா மையத்தை பேசுற யூதில் ஹை, உயிருள்ளவர் நோயினை கொடுக்கும். எவ்வளவு ஹதீஸ் நான் கேள்விப்பட்டிருக்கோம் தானே. ஒரு பெண் வந்திருக்கிறார், ஒரு பெண் சோதனை. இதெல்லாம் சொல்லப்படுது, சம்பவம் சொல்றதுக்கு இல்ல, இதெல்லாம் எங்களையே மாத்தி கொடுத்து குறை தேர்தல் எப்படி அல்ல குர்ஆன்ல இது சொல்றானா இல்லையா? சோதரே, ஒரு பெண் வந்து இன்னி அசப்துல் ஹத், எனக்கு ஹத்து நிறைவேற்றுங்க, நான் பாவம் செஞ்சிருக்கேன் அப்படிதான் ஜினா செஞ்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் முகத்தை திருப்பினாங்க, திரும்ப சொன்னாங்க. அந்த பெண் சொன்னா, எனக்கு ஹத்தை நிறைவேற்று. புள்ளையோட வந்து புள்ளையோட வந்து வயிற்றுல புள்ள சொன்னாங்க, பெத்து எடுத்துட்டு வா. 9 மாசத்துக்கு அப்புறம் பெத்து எடுத்துட்டு வா. திரும்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல பால் கொடுத்து பால் கொடிய மரக்கடிக்க வச்சுட்டு வா. ரொட்டி துண்டோட வார 2 வருஷத்துக்கு போறோம், கிட்டத்தட்ட 3 வருஷம். ஹதீஸ்ல தேடி பாருங்க, உலமாக்கிட்ட கேளுங்க. ரிவாயத்துகள்ல எங்கேயுமே வந்தில்ல ரசூலுல்லாஹ் நீங்க அந்த பாவத்தை யாரோட செஞ்சீங்கன்னு கேட்டீங்க. 3 வருஷமா அந்த பெண்ணை கேட்கல. அந்த பாவம் இன்னைக்கு நாங்க அந்த யாராவது ஒன்று சொன்னாலே அடுத்து தேர்தல் எங்கட வேலை சொல்றோம். நல்லா பாருங்க, நெத்தி கலக்க தொழுகிறோம், ஆனா உள்ள தொடச்சு கொண்டே ரசூலுல்லாஹ்வோட வாழ்க்கை தான் எங்கட முன்மாதிரியா. உலகத்துல ரசூலுல்லாஹ் விட முன்மாதிரியானவங்க உலகத்துல யாரும் கிடையாது. அவ்வளவு முன்மாதிரியானவங்க. ஒரு நாள் 3 வருஷம் கேட்கல அந்த பாவத்தை, பெண்ணே நீ யாரோட செஞ்சாய் என்று கேட்டது கிடையாது. ரிவாயத்துல எங்கேயும் பார்க்க தொழிற்சி முடியுது. பின்னால் சத்தம் கேட்குது, குழந்தை அழுவ சத்தம். சொன்னாங்க, நான் உத்தப்பீடு ஃபீஹா இன்னி அகுது ஸலாம். தொலையில் இருக்கிற சத்தம் கேட்குது, அழுக சத்தம். யார்ட்ட? சின்ன புள்ள அழுவ சத்தம் கேட்குது. சமீபத்து புகா சமீ, சின்ன பிள்ளைகள் அழுக சத்தம் கேட்குது. நான் தொலையை நீட்ட பார்த்தேன். இல்ல நீங்க எல்லாம் நோய் அடைஞ்சிருக்கீங்க, அந்த புள்ளையோட உம்மா நோய் அடைஞ்சிருவா. உம்மா மார்கள் வந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் தொழுகையை சுருக்கினாங்க. தக்பீரு ஸலால இத முக்கியமா உலமாக்கள் பேசுறாங்க. இந்த இடத்துல நீங்க தொழுகையை சுருக்கி கொள்ளணும். எப்படி சுருக்கி கொள்ளணும் என்று பேசுறாங்க சகோதரர்களே. எல்லாம் ரசூலுல்லாஹ் இது நான் இவ்வளவு சொன்னதும் உலகத்துல ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட வாழ்ந்து காட்டின முறை இதெல்லாம். இதை விட ஒரு இடத்துல சர்டிபிகேட் எடுக்கவே வேணும். எதுக்கு கஷ்டமான இடம் ஒன்று இருக்கு. ஷஹாதத் கிடைக்கவே கிடைக்காது. சொல்ல மாட்டாங்க நல்லவர் என்று. அந்த இடத்துல நீங்க நல்லவரை அடுத்தீங்கன்னா நான் சொல்ல நீங்க சிறந்தவர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே இடம் தெரியாம இல்ல. சஹாபாக்களோட குடுக்கல் வாங்கல் எல்லாம் தனித்தனி பாடம். சஹாபாக்கள் சொன்னாங்க, நபியோட மௌத்துக்கு போறவங்க ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் எப்படி வீட்டுல இருந்தாங்க. ஹதீஸ கொஞ்சம் பெரட்டி பாருங்க புகாரில. பாபு ஹுஸ்னில் முஆஷராவை பெரட்டுங்க. அல்லாஹு அக்பர். எப்படி ரசூலுல்லாஹ் இருந்தாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ்வோட ஆடை பிஞ்சு நான் பார்த்தேன். ரசூலுல்லாஹ் அதுக்கு ஊசியையும் நூலையும் தேடி தைக்கக்கூடியவங்க நான் பார்த்தேன். ஈருலகத்தை சய்யிதுல் முர்சலீன், இமாமுல் முத்தகீன், முத்தகீன்களுடைய இமாம், நாளைக்கு எங்களுக்காக ஷஃபாத் செய்யக்கூடியவங்க.
ரசூலுல்லாஹ் பாட்டு கான யஹ்திபு நஃப்ஸா வ யஹீது ஸௌபா வ யஹ்திபு நஅலா வ யஹ்லிபு ஷாத்தா வ யஹ்திபு நஃப்ஸா கான ஃபீ மிஹ்னதி அஹ்லி. புகாரியுடைய ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, நீங்க குர்ஆன் ஓதலையா, குர்ஆனை பார்க்கலையா? கான குலுகுஹு அல் குர்ஆன் அஹ்ஸனன் நாஸ் குலுகன். ஹதீஸ் ஏராளமா வந்திருக்குது. ரசூலுல்லாஹ்வோட குணமே குர்ஆன் தான். ரசூலுல்லாஹ் ஆட்டுடைய பாலை கலந்திருக்கிறாங்க. ஒரு நாள் செருப்பு பிஞ்சி, இருள தலைவருடைய செருப்பு பிஞ்சி ரசூலுல்லாஹ் அதை தச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு எவ்வளவு வேலை செய்யறாங்க. உடுப்பு அயன் பண்ணி தந்து எல்லாம் செஞ்சு எல்லாம் வச்சும் கடைசியா ஏசியில தான் முடியுது. எல்லாம் பாதுகாப்பு. வாலிபர்களை நிறைய ஏற்கிறீங்க. திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இமாம்களை நாடுங்க, உலமாக்களை நாடுங்க, கேட்டு கேளுங்க எப்படி வாழ்க்கை வாழணும். இன்னைக்கு சாப்பாடை பொறுத்துக் கொள்றார், பசியில் இருக்கிறார் பொறுத்துக் கொள்றார், தல வருத்தத்தை பொறுத்துக் கொள்றார். ஆனா மனைவியால வர ஒரு சின்ன பிரச்சனையா அது பொறுக்கையில தலாத்துக்கு போக. இதுதான் உண்மை சகோதரன், இதுதான் உண்மை. இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல சகோதரன். நீங்க பாருங்க, கொஞ்சம் கேட்டு நீதிபதிகள் காதிமான் கேட்டு கேட்டு பாருங்க. அல்லாஹ் அக்பர். எவ்வளவு சகோதரன் அல்லாஹ் குர்ஆன்ல நீங்க வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், இந்த கிதாபுகள் எல்லாம் லேசான கிதாபுகள் அல்ல. உலமாக்கள்கிட்ட கேளுங்க, இந்த கிதாபுகள் எப்படிப்பட்ட கிதாபு? தஃசீருல் முனீர், தஃசீருஸ் சாவி, எல்லா கிதாபுகளையும் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். உங்களோட மனைவிமார்களோட நல்ல முறையில் நடந்துக்கோங்க. எடுக்க கஷ்டமான இடம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களோட மனைவி خيركم خيركم لأهله وانا خيركم لأهلي. உங்களோட மனைவி சொல்லிட்டாண்டா ஏண்ட கணவன் ஆக சிறந்தவர், நீங்க தான் உங்கள சிறந்தவர் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நான் ஏண்ட மனைவிமார்கள சிறந்தவனாக இருக்கேன். இன்னைக்கு சகோதரன் நடக்கிறத தான் சொல்றது. சிரிப்பு இன்னைக்கு எல்லாம் ஊரெல்லாம் சிரிக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஜஸாக்கல்லாஹ் கைரன், எத்தனையோ பேருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறார். நாடு கடந்து போகுது அந்த மெசேஜ். ஆக்கி தந்த மனைவிக்கு ஒரு நாளும் ஜஸாக்கல்லாஹ் கைர் என்று சொன்ன எத்தனை நாள்? திருமணம் முடிச்ச புதுசுல சொன்னாரு, வயசாலியாக ஆகி கிழவனாக ஆகினாலும் நாங்க 2 பேரும் கிழவன் கிழவிதான் என்று சொன்னாலும், எனக்கு 60 வயசு தாண்டிட்டு என்று சொன்னாலும், உதாரணமாக நாங்க ஜஸாக்கல்லாஹ் கைர் சொல்றோம், நாங்க புகழணும். சதகா 24 மணி தியாகமும் மனைவியுடன் சந்தோஷமா பேசிக்கொண்டே இருக்கீங்க. தொழுகையோட நேரத்துக்கு வாரீங்க, இபாதத் செய்றீங்க, பர்தா செய்றீங்க, பேசிக்கொண்டே இருக்கிறீங்க. தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அகீக சதகா. இதுக்கு உலமாக்கள் எழுதுறாங்க, மனைவி மகிழ்ச்சியா இருக்கிற நேரம் எல்லாம் இவர் சதகா கொடுத்த நன்மை எழுதி கொண்டே போனாங்க. சதகா கொடுத்த நன்மை கிடைக்கும், சந்தேகம் கிடையாது, குத்தி காட்டுறது இல்ல. வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப். பலசெல்லாம் சொல்ல, உன்னோட குடும்பம் எனக்கு தெரியுமே, உன்னோட வாப்பா உன்னோட உமாவை தெரியுமே. வந்து சொன்னாரு, ரசூலுல்லாஹ் வேலை செய்யற அடிமை, அடிமை என்பது பணம் கொடுத்து வாங்கப்பட்டால் சில நேரத்துல மிருகமாய் நடந்து கொள்வாங்க. அவர் 1 தடவை 2 தடவை 3 தடவை பிழை செஞ்சு கொண்டே இருக்கிறார். எவ்வளவு மன்னிக்கிறது? ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கம் நஅஃபு அனில் காலித் இஅஃபு குல்ல யௌமின் 70 மர்ரா. அடிமைக்கே 70 தடவை என்றா எவ்வளவு மாதிரி இருந்தாங்க. அப்ப மனைவிக்கு சகோதரர்களே, சில நேரத்துல விலகினங்கள் இருக்கும். எங்களோட பிள்ளைகளை துப்புரவு செய்யற விஷயத்துல, சுத்தமா வைக்கிற விஷயத்துல, எங்களோட குடும்பத்தை வரவேற்கிற விஷயத்துல, எங்களை கவனிக்கிற விஷயத்துல, உடுப்ப கழுவு, அதுதான் நல்லா குர்ஆன்ல சொல்லிட்டான். நீங்க கவ்வாமூன்கள் என்ன தெரியுமா கருத்து? உலமாக்கத்தை கேளுங்க, சூரத்துன் நிசாவை பெறட்டுங்க. அர்ரிஜாலு கவ்வாமூன் என்ற அந்த ஆற்றல் இருக்கணும் உங்கள்ட்ட. நிர்வகிக்கக்கூடிய சும்மா இல்ல. ஹிமாயத்திஹி ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்குது. அவளை பாதுகாக்கிறது, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது, அவளோட விலையினங்களை கபூல் செஞ்சு உங்களோட பெண்களுக்கு நலவை கொண்டு ஏறிக்கொண்டே இருங்க. ஒரு வளைவால் படைக்கப்பட்டவர், வளைஞ்சிருக்கக்கூடியவர், வளைவால் படைக்கப்பட்டவர். அவள்கிட்ட புறப்பாடு இருக்கும், பலகீனங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி நடந்து கொண்டாங்க. சுப்ஹான், ரசூலுல்லாஹ் குடும்பத்திலே நடந்து. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா இன்னி லஅலமு கதபக் வ ரிதா. நீங்க கோபப்பட்ட எனக்கு விளங்கும் ஆயிஷா. ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் கோபப்பட்டா கோபப்பட்ட விளங்கும், நீங்க சந்தோஷமா இருந்தாலும் விளங்கும் ஆயிஷாவே. ஆயிஷா
ஆயிஷா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நான் சந்தோஷமா இருந்தாலும் உங்களுக்கு கைப்ப தாரிஃப் யா ரசூலல்லாஹ், அது எப்படி உங்களுக்கு விளங்கும்? சொன்னாங்க, ஆயிஷா நீங்க சந்தோஷமா இருந்தா எப்பயுமே சத்தியம் செஞ்சு செஞ்சு பேசுவீங்க, அதுல லா வரப்பி முஹம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பி மீது சத்தியம் செய்வீங்க. அப்ப நான் விளங்கிக்கணும் என்னோட நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. சில நேரத்துல கொஞ்சம் பேரை மாத்தி என் வாப்பா இருக்கிற ரபுல் அம்பியா, என் வாப்பட பேர் இப்ராஹிம், இப்ராஹிமுடைய பேரை வச்சு சொல்லுவீங்க லா வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய ரப்பி மீது சத்தியம் என்றா நான் விளங்கிக்கொள்ளும் ஆயிஷா என்னோட கொஞ்சம் இதா இருக்கிறா போல. ஹதீஸ் சஹீஹான ஹதீஸ், அதிகமான உலமாக்கள் சஹீஹாக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொன்னாங்க, லஸ்து உஹாஜிர் இல்ல இஸ்மக் யா ரசூலல்லாஹ், உங்களோட பேரோட தான் நான் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சு பேரை தான் மாத்தினேன். உங்களுக்கு செய்யற ஹிதமத்துல, உங்களுக்கு செய்யற நல்ல பணிவிடைகள்ல ஒரு நாளும் நான் உங்களுக்கு குறைபாடு செய்ய மாட்டேன் யா ரசூலல்லாஹ்னு சொன்னாங்க. சகோதரர், இன்னைக்கு நிறைய மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயம் தான், நாங்க எல்லாம் ஏற்பாடு செஞ்சுக்கிறோமா சொல்றது, சாப்பாடு எல்லாம் ஏற்பாடும் இருக்குது, 3 நேரம் அவங்க சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க, நான் டைம் கொடுக்குறாங்க இல்ல. இன்னைக்கு வாலிபர்கள் டைம் கொடுக்குறாங்க இல்ல, நேரம் கொடுக்கணும். இபாதத் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முக்கோணம், மஸ்ஜித், அவன் வீடு, அவனுடைய வியாபாரம், முக்கோண வாழ்க்கை. உலமாக்கள் பேசியிருக்கிறாங்க முக்கோண வாழ்க்கை. இவர் வாரார் 6 மணிக்கு, வேலை விட்டு வாரார் 6 மணிக்கு, வந்தவுடன் இவர் அப்படியே திண்டு சாப்பிட்டு எல்லாம் செஞ்சு வாஷ் பண்ணி இவர் போனவர் அல்லாஹ்வுக்கு ஒரு பெண் ஆதங்கத்துடன் சொல்றார், ராவ் 12 மணிக்கு வாரார், நான் அந்த நாள் காய்ச்சலோட இருந்தேன், சோமில்லாம் இருந்தேன், ஆனா அவர் என்னை கவனிக்கல. நான் அவர் வார நேரத்துல நான் தூக்கம் வருத்தத்தோட. அல்லாஹ் சொல்றான், வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப். இதுக்கு நிறைய தஃசீர் எழுதிருக்காங்க. அவளுக்கு அலைஹின்ன என்ன தெரியுமா? அவளுக்கு கடமை. வலஹுன்ன என்னது அவளோட உரிமை. அவளுக்கு என்ன கடமை இருக்குதோ அத போல அவளுக்கு உரிமை இருக்குது. அவன் நாங்க சோம் இல்லாம போனா மருந்து எடுத்து தாரது, 3 நேரத்துக்கு டைம் பார்த்து மருந்து தாரது எல்லாம் செய்யறாங்க. இவர் சோம் இல்லாம இவர் போல நிக்கிறார், மாமா மாமா ஏடா மவளை கொஞ்சம் பாத்துக்கோ மச்சான், மருந்து எடுத்து கொடுங்க. இவருக்கு ஏலம் போறது, ஏலமா எடுத்துக்கொண்டு செய்யலாம். இதுதான் ஏலமா இருக்குது, தந்த மனைவி தந்த கிதமத்தை செய்யறதுக்கு ஏலமா இருக்குது, ஆனா கவனிக்கிறார்கள். சகோதரர்களே, சாப்பிட்ட நேரத்துல கூட அவருக்கு தெரிஞ்சத ஒரு மனைவி சொல்ற ஆயிஷா ரலியல்லாஹு வலா யஸ்அலு அம்மா அஹித, தெரிஞ்சதை கேட்கவே மாட்டார். வீட்டுல கேஸ் முடிஞ்சிருக்கும், வெண்ணக்காட்டி போனதுல நான் தலவர்த்தத்தோட இருந்தேன், வந்ததுக்கு பூர்வம் அதை பத்தி வலா யஸ்அல், அவர் கேட்கவே மாட்டார். அப்படி இல்ல சகோதரர்களே, வீட்டுல இந்த இடத்துல விட்டுட்டு போனோமோ நாங்க வந்து கேட்கணும். நாங்க கேட்கணும், உங்களோட நிலைமை எப்படி இருக்கு, உங்களோட ஆளாத் எப்படி இருக்கு, நீங்க நோய்னு சொன்னீங்க போற நேரத்துல கேட்கணும் சகோதரர்களே. நீங்க கேட்கறது இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு 11 பெண்களோட கதை சொன்னாங்க. நான் இத சொல்ல வரல, இதனுடைய மிக முக்கியமான சாராம்சத்தை சொல்றேன். ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அது ஒரு கணவன் சொல்றார், ஒரு மனைவி சொல்றாள், அவரோட கணவன் இன் அக்கல லப்ப, வீட்டுக்கு ஒருவார் சாப்பாடு வைப்பேன், ஒரு நாளும் நீங்க திண்டீங்களான்னு கேட்கவே மாட்டார். நீங்க திண்டீங்களான்னு கேட்க மாட்டார். இன் அக்கல லப்ப, லப்பன்னா என்ன தெரியுமா? லப்பன்னா லஃபீப் என்று சொல்றது பாய்க்கு சொல்லுவாங்க, லப்பன்னா சுருட்டி அடிச்சுட்டுருவாங்க. ரசூலுல்லாஹ் அப்படி இல்ல. ஆயிஷா நீ எங்க வாய் வச்சீங்கன்னு கேட்டு அந்த இடத்துல அந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறாங்க, அந்த இறைச்ச சாப்பிட்டு இருக்கிறாங்க. வைன் ஷரிப இஸ்தப்ப, குடிச்சா மண்டியோட சேர்த்து குடிச்சுட்டுருவார். ரசூலுல்லாஹ் எனக்கு அந்த பானத்தை தருவாங்க, நான் குடிச்சதுக்கு ஒரு ஆயிஷா நீங்க எந்த இடத்துல வாய் வச்சீங்கன்னு கேட்டு அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் வாய் வச்சு குடிப்பாங்க. யார் தெரியுமா இது? ஈருலக தலைவர், தக்வாதாரி, மிகப்பெரிய தக்வாதாரி. இன்னி லஅக்ஷாகும் லில்லாஹ் வ அத்காகும் லஹு, உங்கள நிச்சயமா அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படுறவனாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட நபி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? சுப்ஹானல்லாஹ். 45 வயசு குறைவாக இருக்கக்கூடிய மனைவியோடும் 15 வயசு கூடையாக இருக்கக்கூடிய மனைவியுடனும் எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா? எல்லாம் அல்லாஹ்வோட கட்டளை தான். இந்த பெண்களை முடிக்கணும், நீங்க இந்த விதவைகளை முடிக்கணும், அல்லாஹ்வோட கட்டளை. அல்லாஹ்வோட கட்டளை இல்லாம எதுவும் செய்ய மாட்டாங்க. ஒரு இடத்துல பிரயாணம் செய்ய போகல, ஆயிஷா போட்டி போடுவோமா என்று கேட்ட நேரத்துல ரசூலுல்லாஹ் போட்டிண்டா ஓட்ட பந்தயம் வைப்போமா, 2 பேரும் ஓடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு வெத்திட்டாங்க.
சில நேரத்துல விட்டு கொடுக்க வேண்டிய நிலைமையும் விட்டு கொடுக்கணும், அவங்கள வெத்த வைக்கணும். நீங்க ஒரு வேலையில ஈடுபடுற நேரத்துல அவங்களுக்கு உதவியா இருந்து பாருங்க. சுபஹான், இதுதான் எங்க பிள்ளைகள் பார்க்கணும். அக்லாக் மிக முக்கியம், குணம் ஆக முக்கியம். அதனாலதான் மஸ்ஜிதுகளுக்கு உங்களோட பிள்ளைகளை அனுப்புங்க, மதரசாக்களுக்கு அனுப்புங்க. உஸ்தாத்மார்கள் குர்ஆனை மட்டுமல்ல, இது தனி தலைப்பு, இது தனி தலைப்பு. குர்ஆனை மட்டும் படிச்சு கொடுக்கிறது அல்ல. இன்னைக்கு என்னோட புள்ள குர்ஆன் ஓதினா போதும், 2 வருஷத்துல மறந்துட்டான், 3 வருஷத்துல ஓதினதே தெரியாது. அக்லாக் மிக முக்கியம், தக்வா மிக முக்கியம், ஈமான் மிக முக்கியம். அதனாலதான் மதரசாக்களுக்கு அனுப்புங்க, மதரசாக்களுக்கு அனுப்புங்க பிள்ளை. உஸ்தாத்மார்களோட தொடர்பாக வைங்க. ஏன் சொல்லப்படுது சகோதரர்களே? சொல்றா குடிச்சு அப்படியே மண்டியோட சேர்த்து கொடுத்து ரசூலுல்லாஹ் எங்க வாய் வச்சு கேட்டு அந்த இடத்தால குடிப்பாங்க. ஓட்ட பந்தயத்துல வெத்திட்டாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, வெத்திட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னா யாஸ்ல எப்படி நான் வெத்திட்டேன். இன்னொரு காலம் வந்துச்சு, இன்னொரு காலம் வந்துச்சு. ஆயிஷா ஓடுவோமா? ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாதிஹி பிதில்க, ஆயிஷா நீங்க அப்ப வெத்தினீங்களே இப்ப நான் வெத்தினேன். இல்ல யாரும் சொன்னா நான் இப்ப கொஞ்சம் கொடுத்திருக்கிறேன், அதனாலதான் நீங்க வெத்தினீங்க. நான் வெத்திருந்தா அவளை விட நான் ஓடி வச்சேன். குணம் சகோதரர்களே அல்லாஹ் கிடையாது. அதனால நல்ல குணம் ஆக முக்கியம். என்னோட நண்பர்களோட, என் அண்டை வீட்டார்கள், என்னோட குடும்பத்தோட, உம்மத்தோட, கடைசியாக சொல்லிட்டு பிடிச்சோம் சமூகத்தோட. ரசூலுல்லாஹ் குணம் சமூகத்தோட எவ்வளவு இருக்கு இருக்கு தெரியுமா? சமூகத்தோட இருக்கு. லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா, ஒவ்வொரு நபிக்கும் 1,00,000க்கு மேற்பட்ட நபிக்கு ஒரு துஆவை கொடுத்திருக்காங்க. இக்கட்டான நேரத்துல கேட்டா துஆ கபூல். இந்த வயிற்றிலிருந்து பாதுகாத்தாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருஷம் சோம் இல்ல, அழகான வாரிசாக திரும்ப கொடுத்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பிலிருந்து பாதுகாத்தாங்க. கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்யும். ஹுசைனுடைய தலைய வெட்டி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த பேரப்புள்ளைய தலைய வெட்டி தட்டுல போட்டு போற காட்சி அல்லாஹ் காட்டினான். ஹதீஸ் விரட்டி பாருங்க. அந்த காட்சியை பார்த்த ரசூலுல்லாஹ் என்ற இன்னொரு பேரனுக்கு நஞ்சூட்டப்பட்ட காட்சியை காட்டினான். ரிவாயத் வருது, பாத்திமா ரலியல்லாஹு கேட்டாங்க, இந்த இடத்துலயாவது துஆ கேட்கிறேன், உங்களுக்கு கிடைச்ச துஆ இல்ல, இது துனியாவோட பிரச்சனை. லிகுல்லி நபியின் தஅவத்துன் முஸ்தஜாபா ஃபதஅஜ்ஜல குல்லு நபியின் தஅவதா இஃதபஅது தஅவதி ஷஃபாஅத்தன் லிஉம்மதி. நான் துஆ என்னத்துக்கு வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன சமூகம் நாளைக்கு சூரியனை கிட்ட வச்சு ஒரு ஜான் அளவு ஒரு மைல் அளவு வச்சு கொண்டு வந்து வைக்கிற நேரத்துல உம்மத்து தடமாறி கொண்டு ஒவ்வொரு நபித்த போற நேரத்துல எல்லாரும் தட்டி விட்டுருவாங்க. இல்ல இல்ல நீங்க யாரும் இல்ல, எங்களையால இல்ல, எங்களையால இல்ல. அந்த நேரத்துல நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த துஆவை வச்சிருக்கிறேன், என் உம்மத்துக்காக வேண்டி. அந்த நேரத்துல பட்ட கஷ்டத்துல நான் என் உம்மத்துக்கு கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சு அத்தனை பேரும் சொர்க்கவாதிகளாக மாற்றுவான், அதுக்காக வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. அதனால் நல்ல குணத்தை சீராக்குவோம், நல்ல குணத்துடன் வாழ்வோம். இல்லாமல் நல்லா எனக்கும் உங்களுக்கும் நல்ல குணத்துடன் வாழக்கூடிய பாக்கியத்தை பகவானா என்னுடைய பாவங்களை தருவாய், குற்றங்களை தருவாய். யாரெல்லாம் சீதேவிகளான தாயத்தினுடைய பாவங்களை பிடிச்சிருவாய். யாரெல்லாம் அவர்கள் சீதேவிகள் யாரெல்லாம் எங்களை பெற்றெடுத்து ஆளாக்கினாங்க. யாரெல்லாம் அவங்க பசியோடு இருந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. யாரெல்லாம் அவங்க பழையோடு கொடுத்து கொண்டு எங்களை புதியோடு கொடுப்பாட்டி பார்த்தாங்க. யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிறைய சீதேவிகள் கபர்ல இருக்கிறாங்க. யாரா அந்த கபர் சொர்க்கத்தின் பூஜையோட ஆக்கிறியாங்களா? இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. யாரா அந்த சீதேவிகளை நபிமார்களோடு ஏற்பாட்டியாங்களா? நபிமார்களோடு ஏற்பாட்டியாங்களா? யாரெல்லாம் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த வாழக்கூடியவர்களுக்கு தீனையும் ஆபியத்தை நசீபாக்குவாயாக. குழந்தைகளை கண்குளிர்ச்சியாக ஆக்கிடுவாயாக. இறக்கமுள்ள நாயங்களுடைய தேவைகளை கண்ணியமாக நிறைவேற்றியாங்களா? யார்கிட்டையும் எந்த மக்களுக்கிட்டையும் கேட்க வச்சிடாதையாங்களா? யாரா வீடு இல்லாதவங்க வீட்டுடைய பாக்கியக்கூடியாங்களா? கடனாளிகளுடைய கடனை நீக்கியாங்களா? யாரா பிள்ளை இல்லாத பிள்ளை பாக்கியக்கூடியாங்களா? யாரெல்லாம் இந்த மஜ்மாவில் கல்பு நிறைய கவலைகளுடன் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கவலையும் நீக்கல்வாயாக. கடைசி மூத்துடைய நாள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் என்ற அந்த கலிமாவுடன் எங்களுக்கு மௌத்தை தந்தல்வாயாக. கடைசியாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்தவண்ணம் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீரந்தக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.